குட் மார்னிங். வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். நம்மெல்லாம் ட்ரம்ப்போடைய டேரிஃப் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, வக்ஃப் போர்டு பில்லை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் எப்படி வன்முறையை தூண்டலாம் என்று பலர் யோசித்து கொண்டிருக்கும்போது, சத்தங்காட்டாமல் நமக்கு மேலே ஒரு அபாய கத்திய இயற்கை நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு இருக்கு. அதை உணராமலேயே நம்மெல்லாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது ஏப்ரல் 20 என்னென்னா சம்மருடைய பீக் சம்மருடைய ஸ்டார்டிங். ஆல்ரெடி ஒரு மாதமாக சம்மர் தான் இருந்தாலும் இப்போ பீக் சம்மர் ஸ்டார்டிங் இப்போது ஆரம்பித்தாச்சு. ஏப்ரல் 2024 வருஷத்தில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆன வருஷத்தில் 2024 மனிதனுடைய வரலாற்றிலேயே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆன ஒரு இயர் 2024. இந்த வருடம் அதை விட ஜாஸ்தியாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் புரட்சி நடந்த பிறகு கிட்டத்தட்ட 200 வருஷம் 150-200 வருஷத்துக்கு அப்புறம் 1.5 டிகிரி வரைக்கும் ஏறி இருக்குது அப்படிங்கிறது தான் போன வருஷம் பார்த்தோம். இந்த வருஷம் அதை விட ஜாஸ்தியாக தான் கடுமையான வெப்பம் இருக்கும். போன வருஷமே நிறைய பேர் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசில் எப்போவுமே வெப்பம் ஜாஸ்தி. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் எல்லாமே எப்போவுமே வெப்பம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த போன வருடம் 50 டிகிரிலாம் கடந்து போயிடுச்சு. அதனால் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. வேலை பாதிப்புகள்லாம் நிறைய இருந்தது. நிறைய பேர் செத்து போனாங்க. நம்ம இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்தியாவில் டேட்டா கிடையாது. இதுதான் பிரச்சனை. எதனால் செத்தாங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் டேட்டா ஸ்டடிலாம் கிடையாது, அனாலிசிஸும் கிடையாது. அதனால் அப்பப்போ அது நடக்கிறது நியூஸ் வர்றதோடு சரி. இந்த வருஷம் அதை விட கடுமையாகத்தான் வெப்பம் இருக்கும் என்று ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க விஞ்ஞானிகள்லாம். அப்போ நம்ம என்னெல்லாம் அதோடைய பாதிப்பு, என்ன பிரச்சனை, இதில் வெப்ப அலைனா என்ன, ஆக்சுவலாக இதனால் நடக்குது? உண்மையிலேயே இதில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சினால் மட்டும்தான் இந்த வெப்ப அலைகள் கடுமையாக நம்ம உலகம் முழுக்க இருக்குது. அதில் இந்தியாவில், ஏன்னா இந்தியா ஏற்கனவே ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரிங்கிறனால இதில் வெப்பம் ஏற்கனவே ஜாஸ்தி. அதனால் இந்த வெப்பம் கடுமையான ஒரு பாதிப்பை நமக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி. இதுக்குள்ளே முன்ன பின்ன கொஞ்சம் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். ஆனால் 45 டிகிரிலாம் போச்சுன்னா நம்மளுடைய உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம மெட்டபாலிக் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் வெளில போகாமல் இருந்தாலும் நம்மளுடைய மெட்டபாலிக் சிஸ்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்போது உடம்பு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம அந்த ஹீட்டு உள்ள ஜென்ரேஷன் ஆகுது இல்லையா, 45 டிகிரி வரும்போது நம்ம ஹீட்டு உள்ள ஜென்ரேட் ஆகிற ஹீட் வெளியில் போகாது. அந்த வெளியில் போகாது இருக்கிற 1 or 2 டிகிரி சென்டிகிரேட் நம்மளுடைய உள்ளே இருந்து நம்முடைய கிட்னி, லீவர், பிரெயின் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போது அதில் அதனால் கடுமையான நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது போக ஈவன் சாவுகள் கூட நடக்கும். போன வருஷம் சடன் சாவுகள்லாம் நிறைய நடந்தது. அந்த மாதிரியான ஒரு அபாயம் இந்த வெப்ப அலையினால் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 38 கோடி மக்கள் வெளியில் தான் வேலை செய்கிறாங்க. அதாவது நம்மளை மாதிரி ஏசி ரூமில் போய் உட்காந்து வேலை செய்கிறது இல்லை. 38 கோடி மக்கள் ரோட்டில் அலைகிறாங்க. அந்த மாதிரி வேலைகள் தான். இப்போ விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெப்பத்தெல்லாம் வேலை செய்யணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி சின்ன ஆண்டர்பிரனர்ஸ், வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ரோட்டில் பைக்கில் சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய, அதாவது எஸ்டிமேட் நாட்டின் எஸ்டிமேட் 38 கோடி ஜனங்கள் இதில் இருக்காங்க. வேலை செய்து கொண்டிருக்கிற 38 கோடி மக்கள். அப்படின்னா இவங்களாம் யாருன்னு பார்த்தா ரொம்ப சாதாரண ஜனங்கள், கூலி உழைப்பாளிகள், டெய்லி அன்றாடங்காய்ச்சிகள், இன்றைக்கி வருமானம் வந்தால் தான் வீட்டில் கஞ்சி குடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளவர்கள். இவர்களெல்லாம் தான் நான் சொல்கிறது. ஸோ இவங்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்பு உண்டாகும். இந்த வெப்ப அலையினால் கடுமையான பாதிப்பு இவங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது கடுமையான பாதிப்பு உண்டாகும். இது 2 விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா, குழந்தைகள், பெண்கள் வாழ்க்கையில் மிக
குறைந்த கூலி உழைப்பாளிகள், அந்த மாதிரி சம்பளம் வாங்குகிறவர்கள், இவர்களை தான் கடுமையாக இந்த வெப்பம் பெரிதாக பாதிக்கும். மற்றவர்கள் பாதிப்பு இல்லைன்னு சொல்லல, ஆனால் பெரிதாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஏன்னா நம்ம மற்ற மக்களுக்கெல்லாம் ஏசி போட்டுக்கிறோம். அதோட வேலைக்கு போகும்போது அங்கே கம்பெனியில் ஏசி இருக்குது. அந்த மாதிரிலான மத்தியதர வர்க்க இவங்கெல்லாம் பெரிய வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஏசி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஏதோ நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் இவர்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை போராடி சம்பளம் வாங்கி ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கிறவர்களெல்லாம் கடுமையாக இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படுவாங்கங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதனால் என்ன ஆகுது, போன வருஷம் பார்த்திங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 6% வந்து சம்பளம் வந்து ஒர்க்கிங் கிளாஸோடைய லேபருடைய அந்த கூலி வந்து குறைஞ்சி போச்சு, இன்கம் குறைஞ்சி போச்சு. அப்போ இன்கம் குறைஞ்சின்னா நாட்டோட நேச்சுரலாக என்ன ஆகும், நாட்டோட பொருளாதாரம் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடையும். போன வருஷம் 6%னா இந்த வருஷம் எத்தனை %ங்கிறது நம்ம போக 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 நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் புவர் ஒன்று, மார்ஜினல் செக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது ஒன்று. இது போக ரூரலோட அர்பனில் வந்து ரொம்ப வெக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், வெப்ப அலைகள் நிறைய வீசும். ஏன்னா அர்பனில் தான் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் வந்து நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அது ஒரு டேஞ்சர் நமக்கெல்லாம் இருக்குது. அர்பன் சென்டர்ஸுக்கெல்லாம் வெயில் வந்து கடுமையான தாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் இல்லையா, இது வந்து வந்துடுச்சு, ஹெல்த் அஃபெக்ட் ஆக போகுது, எல்லாரோட ஹெல்த் அஃபெக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நாட்டுடைய பொருளாதாரம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிறதுனால, ஏன்னா இன்கம் ஜென்ரேஷன் இல்லாமல் வாங்கும் சக்தி குறையும் எல்லாருக்கும். அதுபோக ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும்போது கண்ட்ரியுடைய சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டமுக்கு ஒரு பேர்டன். அது அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அந்த ஹெல்த்தை வந்து பிளானை நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நாட்டோட பொருளாதாரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இது போக அவர்களை எப்படி காப்பாற்றுவது, எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பிளானில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம நாட்டு இதுக்கு அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது ஹீட் ஆக்ஷன் பிளான்னு ஒன்று வச்சுருந்தா தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வருங்காலம் ஒரு 4-5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீட் வேவ் வந்து கடுமையாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகணும். அது சில வருடங்களாக இருந்தால் கூட ஒவ்வொரு வருடமும் அந்த ஹீட் ஆக்ஷன் பிளானை மீறி இயற்கை வந்து நம்மளை கடுமையாக தாக்கம் செய்கிறதுங்கிறத பார்க்குறோம். அப்போது என்ன பண்ணணும், இப்போது முதல்லையே வந்து இவ்வளவு பெரிய வெப்பலை நம்ம நாட்டில் வரும், அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஹீட் ஆக்ஷன் பிளானில் ஒரு அஜெண்டாவாக நாட்டு மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கங்களும் சரி, எல்லாருமா கூட்டாக உட்கார்ந்து பேசி எப்படி இதை நம்ம வந்து எதிர்கொள்வது என்ற ஒரு கண்டிப்பான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, முதல்லையே ப்ரெடிக்ட் பண்ணுறக்கூடிய மெக்கானிசம் இருக்கணும். இப்போ மழை வருது சொல்லும்போது முதல்லையே சொல்கிறாங்க இல்லையா, ஓரளவுக்கு கரெக்டாக நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பானா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து மழையை வந்து பண்ணுறாங்க. புயல் கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த இடத்துல கரை கிடக்கும், இந்த இடத்துல கடுமையான மழை பெய்யும் அப்படிலாம் சொல்ல முடியுது இல்லையா. அது மாதிரி ஹீட் வேவை முதல்லையே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, முதல்லையே ஒரு அவேர்னஸை நம்ம மக்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வெளியில் வர முடியாமல் பண்ணலாம். ஒன்று வெளியே வராமல் இருக்கிறதுக்கான அது ஒரு பாதுகாப்பு கவசம் இல்லைங்கிற, அது மட்டுமே இல்லாட்டால் கூட ஒரு அவேர்னஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ட்ரீஸ் அங்கங்கே இப்போது வந்து, அதாவது பெரிய பெரிய மரங்களை நடக்கிறது மூலமாக மழையெல்லாம் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு லோக்கலில் ஒரு கம்யூனிட்டிங்கிற முறையில் மரங்களை வளர்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த வெயிலேருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது மாதிரி பார்க்ஸ், பூங்காக்கள்லாம் நிறைய கட்டி அதில் மரங்களெல்லாம் நிறைய வச்சோம்னா அங்கே ஒரு டெம்பரரியாக ஒரு ஷெல்டர் மாதிரி வைக்கலாம், கூலிங் ஷெல்டர் வைக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூரையில் வந்து வெறும்னா இந்த ஷீட் தான் போட்டிருப்பாங்க, அஸ்பெஸ்டஸ் ஷீட்டோ இந்த அயன் ஷீட்டோ இதோடு தான் போட்டிருப்பாங்க. அது ஹீட்டை கடுமையாக உள்ளே கொண்டுரும். அப்போ அது கடுமையாக தொழிலாளர்களை பாதிக்கும். அது மேலே ஒரு ஹீட் ஒயிட்
இந்த ஹீட் ப்ரூஃப் கோட்டிங் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அது பண்ணிட்டாங்கன்னா அது ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த மாதிரியான சொல்யூஷனை வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடி வைக்கணும். அடுத்தது வந்து இந்த ஒரு 4-5 மாதத்தில் என்ன நடக்குதோ அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி எப்படிலாம் பாதிப்புகள் உண்டாயிருக்குங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணி இனிமேல் வருங்காலங்களில் ஒரு லாங் டேர்ம் பிளான் சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனும் இருக்குது, ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனும் இருக்குது. ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ஒன்று, இந்த லாங் டேர்ம் சொல்யூஷனில் அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி இனிமேல் வருங்காலங்களில் எப்படி இந்த வெப்ப அலைகளை நம்ம எதிர்கொள்வது. ஏன்னா வெப்ப அலைகள்ங்கிறது நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் அதனால் தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீங்க அந்த சேலஞ்சை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி நிறைய பேருக்கு வேலை இழப்பு வரும், கண்டிப்பாக வெளியில் போக முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். இப்போ விவசாயிகளுக்கு போகலைன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து வரக்கூடிய நம்ம உணவுப் பொருள்கள்லாம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சர்லாம் இந்த வெப்பலைகளில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கும் காம்பன்சேட் பண்ணுறது மட்டும் இல்லை, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் இப்போ நான் சொல்ல உடனடியாக நடக்காது, அது கிராஜுவலாக அந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொல்யூஷன்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டு எடுக்கணும். இது போய் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் எல்லோரும். அதாவது நம்ம பாடி கண்டிஷன் வந்து எப்படியோ அதுக்கேற்றபடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆஸ்பத்திரிகள்லாம் எப்படி கொரோனாவுக்கு பண்ணாங்க இல்லையா, எமர்ஜென்சி மெஷர்ஸ்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்லாம் வச்சாங்க. எப்போவுமே மற்ற எல்லா நோய்களையும் அட்மிட் பண்ண விடாமல் ஒன்லி கோவிடுக்கு மட்டும்தான் அட்மிஷன் நடந்தது ஒரு பீரியடில், ஒரு வருஷத்துக்கு மேலேவே. அதை மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ஸில். ஹீட் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய நோய்களுக்கு அந்த நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுப்பதற்கான அந்த ஹாஸ்பிட்டலில் அவசர கால ஒரு படுக்கைகள்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய, இப்போவே ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வேலை போகுது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேலை செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இன்சூரன்ஸு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ குரூப் இன்சூரன்ஸ் நம்ம போடுறோம், கிராப் இன்சூரன்ஸ் போடுறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம். அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு வேஜ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கலெக்டிவாக இன்சூரன்ஸு போட்டு கவர்மெண்ட் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பிளானோட அரசாங்கம் கண்டிப்பாக இதில் இருக்கணும். இது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து 150 கோடியில் கிட்டத்தட்ட 38 கோடி 40 கோடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கடுமையான பாதிப்பை நம்ம நாட்டுக்கு உண்டாக்கும். அப்போ இந்த 38-40 கோடி யார் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக சாதாரண கூலி ஜனங்கள் தான். அப்போ அவங்களுக்கான பாலிசியை நோக்கி நம்ம கொள்கையை வந்து நம்ம வந்து வகுக்கணுமே ஒழிய, ஏற்கனவே உயர்தட்டு வர்க்கத்துக்கு உள்ள கொள்கைகள் மாதிரியே திருப்பி ஒரு பாலிசியை நம்ம ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த எப்படி கொரோனாவிலேருந்து நம்ம தப்பிக்க முடியலையோ அது மாதிரி இந்த ஹீட் வேவ்லேருந்து இந்த வருஷம் கொஞ்சம் அடுத்தது, இந்த வருஷம் ஒரு ஸ்டெப்பு, அடுத்த வருஷம் இன்னொரு ஸ்டெப்புன்னு போய் நம்ம எப்போ பாதிக்கப்படுறோன்னு தெரியாது. கொரோனா பாதித்து 5 வருஷம் கழித்து இப்போவும் ஹீட் ஸ்ட்ரோக்குலாம் நிறைய பேர் செத்து போகிறாங்க. அது மாதிரி என்ன இதில் வரும், கிட்னிக்கு வரும், லிவருக்கு வரும், பிரெயினுக்கு வரும், எப்படி வரும்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வரும்போது எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறோம். அதனால் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஈக்விட்டியோட கான்செப்ட் என்னென்னா, லோயர் செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பாக எமர்ஜென்சி மெஷர்ஸை அரசாங்கம் எடுத்தே ஆக வேண்டும். அதே போல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அரசாங்கம் இந்த சேலஞ்சஸை எதிர்கொள்ளக்கூடிய கொள்கைகளை வகுக்க வேண்டும். இதுதான் இன்றைய அவசர தேவை, உடனடி தேவை என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.